மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது. இனிமேல் இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல. இப்போ படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளியிடுறது, வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட தியேட்டருக்கு ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா, அது இந்த என்னதுங்க யூடியூப்பில் இது வருது, பைரசி எல்லாம் தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா, இப்படி தான் இருக்காங்க ஜனங்க. இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ 8:30 ஷோவா பிவிஆர். ஸோ அதெல்லாம் தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன். நான் அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது அந்த மாதிரிலாம் தெரியாது. உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார்.